சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அத்திமுகத்து உத்தமனை நித்தம் நினை நெஞ்சமே, நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் எத்துவீர்க்கு என்றும் இன்பமே. அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம், அதிலும் அன்பர் மரணம் படாது அருள் வைத்தாய் சரணம். வலிய அந்தக் கரணங்களால் மெலிந்து எய்த்தேன் சரணம், நின் பொற்கழலே சரணம். தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் வட்டம் குருமகா சந்நிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சந்நிதானங்களின் அருளாணையின் வண்ணம் இணைய வழி நன்னூல் வகுப்பு இனிதின் நடைபெற ஆவண செய்துதவும் ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். சைவ சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் ஆதீன புலவர் ஐயா அவர்களுக்கும் அடியேனுக்கு தமிழ் கற்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும் சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும் சிவநேய செல்வர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நம்முடைய நன்னூல் வகுப்பு 42 சொல்லதிகாரம் வினையியல் பகுதி 2. கடந்த வகுப்பிலே நாம் உயர்திணை வினைகள் குறித்தும் அகிரிணை வினைகள் குறித்தும் சிந்தித்தோம். இன்றைய வகுப்பிலே இருதிணை பொதுவினை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். உயர்திணைக்கும் அகிரிணைக்கும் பொதுவான வினைகள் இருதிணை பொதுவினை எனப்படும். இவற்றை பொதுவினை என குறிப்பிடுவதும் உண்டு. மயிலைநாதர் பொதுவினை என்று வெறுமனே குறிப்பிடுகின்றார். விரவு வினை என்று சொல்வதும் பொருந்தும். உயர்திணைக்கும் அகிரிணைக்கும் பொதுவாக வருகின்ற காரணத்தினாலே இவை இருதிணை பொதுவினை என்றும் விரவு வினை என்றும் பொதுவினை என்றும் அழைக்கப்பெறுகின்றன. அதாவது ஒரு வினைச்சொல், இப்போ வந்தான் என்கிற வினைச்சொல் இருந்தால் அது உயர்திணைக்கு மட்டுமே உரிமை உடையது. வந்தது என்கிற ஒரு வினைச்சொல் இருக்குமானால் அது அகிரணைக்கு மட்டுமே உரிமை உடையது. ஆனால் வந்தாய் என்று சொன்னால் ஒரு ஆணை பார்த்தும் வந்தாய் என்று சொல்லலாம், ஒரு பெண்ணை பார்த்தும் வந்தாய் என்று சொல்லலாம், நீ வந்தாய் என்று சொல்லலாம். அப்போ உயர்திணைக்கு பொருந்துகிறது. ஒரு ஆட்டுக்குட்டியையோ ஒரு குதிரையையோ ஒரு யானையையோ பார்த்து நீ வந்தாய் என்று சொல்வதும் தகும். இப்போ வந்தாய் என்பது உயர்திணைக்கும் பொதுவாக இருக்கிறது, அகிரணைக்கும் பொதுவாக இருக்கிறது. இப்படி வருகின்ற வினைதான் பொதுவினை என்று சொல்லப்படுகின்றது. அந்த வரிசையிலே எவை எவை பொதுவினையாக அமைகின்றன என்று சிந்திப்பதாக இந்த நூற்பா அமைகின்றது. இந்த தலைப்பிலான முதல் நூற்பா பொதுவாக சுட்டி காட்டுவதாக அமைகின்றது. தன்மை, முன்னிலை, வியங்கோல், வேறு, இல்லை, உண்டு, ஈரெச்சம், இருதிணை பொதுவினை. தன்மை வினைமுற்றும், முன்னிலை வினைமுற்றும், வியங்கோல் வினைமுற்றும் ஆகிய இவைகள் எல்லாம் பொதுவினையில் அடங்கும். வேறு, இலை என்பது இல்லை என்பதனுடைய வடிவம்தான், அது வேறு வடிவம். உண்டு, இப்போ வேறு, இல்லை, உண்டு இவையெல்லாம் குறிப்பு வினைமுற்றாக வரக்கூடியன. ஈரெச்சம், ஈரெச்சம் என்பது பெயரெச்சம் வினையெச்சம். அப்போ தன்மை, முன்னிலை, வியங்கோல் இது ஒரு 3, வேறு, இல்லை, உண்டு என்கிற இந்த குறிப்பு முற்றுக்கள் ஒரு 3, 2 எச்சம் என்று பார்க்கிற பொழுது பெயரெச்சம் வினையெச்சம். இந்த 8ம் இருதிணை பொதுவினை, 2 திணைகளுக்கும் பொதுவாக அமையும். அந்த அடிப்படையில் தன்மை, முன்னிலை என பொதுவாக குறிக்கப்பட்டாலும் இவற்றிலே உட்பிரிவுகள் அடங்கியிருக்கின்றன. தன்மை ஒருமை, தன்மை பன்மை. இங்கே முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை என இவற்றை வகைப்படுத்தலாம். இவற்றோடு மட்டுமல்லாமல் இன்னும் கூடுதலாக அந்த தன்மை ஒருமை, தன்மை பன்மை ஆகியவற்றிலே குறிப்பு வினைமுற்று அடங்கக்கூடிய நிலையும் உண்டு. முன்னிலையிலே முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை ஆகிய இரண்டிலும் குறிப்பு வினைமுற்று அடங்கக்கூடிய நிலையும் உண்டு. இப்படி இன்னும் விரிவாக சிந்திக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக தன்மை, முன்னிலை, வியங்கோல்
தன்மை வினைமுற்று, முன்னிலை வியங்கோல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று ஆகியவை இருதினை பொதுவினை. அதுபோல வேறு, இல்லை, உண்டு என வரக்கூடிய குறிப்பு வினைமுற்றுக்கள் இருதினை பொதுவினை. பெயரெச்சமும் வினையெச்சமும் இருதினை பொதுவினை என்று நாம் 8ஆக வகுத்து கொண்டு இங்கே சிந்திக்கின்றோம். வினைமுற்றே திணை, பால், எண், இடம் உணர்த்தக்கூடிய இயல்பு படைத்தது ஆகையினாலே தன்மை, முன்னிலை என்று இடம் கூறவே அது தன்மை வினைமுற்று, முன்னிலை வினைமுற்று என்பது தாமாகவே நமக்கு புலனாகின்றது. அங்கே வினைமுற்று என்று எழுத வேண்டிய அவசியமில்லை என்று உரையாசிரியர்கள் சுட்டுகின்றார்கள். இது எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். இப்போ தன்மை ஒருமை எப்படி வரும்? நான் வந்தேன். தன்மை பன்மையாக இருந்தால் நாங்கள் வந்தோம். அதுவே குறிப்பு வினைமுற்றாக இருந்தால் நான் நல்லன். தன்மை பன்மையாக இருந்தால் குறிப்பு வினைமுற்று நாங்கள் நல்லோம், நாங்கள் நல்லவர்கள், நான் நல்லவன் என்பதாகிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். இப்போ தன்மை என்பது பொதுவாக உயர்தனைக்கு மட்டுமே உரிமையுடையது என்று கருதப்பட்ட காலகட்டம் தொல்காப்பியருடைய காலகட்டம். பிறகு புராணக் கதைகள் எல்லாம் வருகிற பொழுது பறவைகள், விலங்குகள் முதலானவையெல்லாம் பேச ஆரம்பிக்கின்றன. அவற்றையெல்லாம் அடியொற்றி அந்த கதைகளையெல்லாம் முன்னிலைப்படு அவற்றையெல்லாம் உட்கொண்டு தன்மை என்பது அகிரணைக்கும் உரிமை உடையது என்பதாக பவணந்தியாரால் இடம் தரப்படுகின்றது. தன்மை உயர்தனிக்கு மட்டுமே உரிமை உடையது என்று சொல்லப்பட்டது தொல்காப்பியர் காலம். அது அகிரணைக்கும் உரிமை உடையது என்று பொதுவினையாக ஆனது பவணந்தியார் காலம். அதற்கடுத்து முன்னிலை. நீ வந்தாய், யாரை பார்த்தும் சொல்லலாம். இப்போ தன்மை நான் வந்தேன் என்று சொல்லுகிற பொழுது, வந்தேன் என்கிற சொல்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்தேன் என்று சொல்லும்போது ஒரு ஆண் நான் வந்தேன் என்றான் ராமன், நான் வந்தேன் என்றால் சீதை, நான் வந்தேன் என்றது ஒரு குதிரை. முடிஞ்சு போச்சு. உயர்தனைக்கும் வருது, அகிரணைக்கும் வந்து. நாங்கள் வந்தோம் என்றனர் மக்கள், நாங்கள் வந்தோம் என்றன மாடுகள். தன்மை பன்மைக்கும் வருது வந்தோங்கிறது. அந்த மாதிரி முன்னிலை ஒருமை. வந்தாய், நீ வந்தாய். ஒரு ஆணை பார்த்தும் சொல்லலாம், ஒரு பெண்ணை பார்த்தும் சொல்லலாம், ஒரு அகிரணை பொருளை பார்த்தும் சொல்லலாம். நீங்கள் வந்தீர்கள் பலர்பாலுக்கும் பொருந்தும், பலவின்பாலுக்கும் பொருந்தும். மக்களை பார்த்து நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்லலாம், அல்லது இருவரை பார்த்து நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்லலாம். 2 மாடுகளை, 2 குதிரைகளை, 2 பூனைக்குட்டிகளை பார்த்துவிட்டு நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்லலாம். அவையும் புரிந்து கொள்ளும். அப்போ முன்னிலையும் பொதுவாக மாறுகிறது. வியங்கோல் சொல்லவே வேண்டியதில்லை. வாழ்க, வளர்க, இப்படியெல்லாம் வியங்கோல் சொல் வரும். நான் வாழ்க என்று சொல்லுகிற பொழுது அவன் வாழ்க, அவள் வாழ்க, அவர் வாழ்க, அது வாழ்க, அவை வாழ்க. உயர்தனை முப்பாலுக்கும் வருது, அகிரணை இருபாலுக்கும் வருது. அப்போ 2 திணையிலையும் வர்றதை பார்க்குறோம். அந்த மாதிரி வேறு என்கிற சொல். நான் வேறு, நாங்கள் வேறு, நீ வேறு, நீங்கள் வேறு, அவன் வேறு, அவள் வேறு, அவர் வேறு, அது வேறு, அவை வேறு. வெண்மையும் செம்மையும் வெவ்வேறு சொல்கிறோமே. இல்லை, நான் இல்லை, நான் கெட்டவன் இல்லை, நாங்கள் கெட்டவர்கள் இல்லை, நீ கெட்டவன் இல்லை, நீங்கள் கெட்டவர்கள் இல்லை, அவன் கெட்டவன் இல்லை, அவள் கெட்டவள் இல்லை, அவர்கள் கெட்டவர்கள் அல்லர், இல்லை அவர்கள் கெட்டவர்கள் இல்லை, அது கெட்டது இல்லை, அவை கெட்டன இல்லை சொல்லலாம். உண்டு, தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது, முன்னிலையில் வருகிற பொழுது, வடக்கையில் வருகிற பொழுது இந்த உண்டுங்கிற சொல் எல்லா இடத்துலையும் இடம்பெறக்கூடிய நிலையை பார்க்குறோம். அவனிடத்தில் அந்த குணம் உண்டு, அவன் உண்டு, அவள் உண்டு, அவர் உண்டு, அது உண்டு, அவை உண்டு என்று சொல்லக்கூடிய நிலை பொதுவாக வரலாம். எச்சம், பெயரெச்சம். வந்த பையன், வந்த குதிரை. அது மாதிரி வினையெச்சம். வந்து நின்றான், வந்து நின்றது. உயர்தனைக்கும் வருது, அகிரணைக்கும் வருது. அப்போ பொதுவாக இருக்கிறதே இவற்றையெல்லாம் சொல்லலாமே. ஆக தன்மை ஒருமை, தன்மை பன்மை இவை உயர்தனைக்கும் வருகின்றன, அகிரணைக்கும் வருகின்றன, குறிப்பு வினைமுற்றுக்கும் வருகின்றன. அது மாதிரி முன்னிலை ஒருமையாகட்டும் பன்மையாகட்டும் அவை திருநிலை வினையானாலும் குறிப்பு வினையானாலும் நீ நல்லை என்று சொல்லுகிற பொழுது உயர்தனைக்கும் பொருந்தும், அகிரணைக்கும் பொருந்தும்,
நீ வந்தாய், நீ வருகின்றாய், நீ வருவாய், எல்லா காலத்திலையும் கூட பொறுத்துறான். நீங்கள் வந்தீர்கள், நீங்கள் வருகின்றீர்கள், நீங்கள் வருவீர்கள். அப்போ முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை, நீ நல்லை, நீங்கள் நல்லீர் சொல்லலாமே. எல்லாத்துக்கும் உயர்ந்தனைக்கும் பொருந்தது, அகிரணைக்கும் பொருந்தது. வியங்கோல் முன்பே சொன்னதை போல அவன் வாழ்க, அவள் வாழ்க, எல்லாத்துக்கும் வருது. அது வாழ்க. அது மாதிரி அவன் வேறு, அது வேறு, அவன் இல்லை, அது இல்லை. சான்றுக்காக ஒவ்வொன்று. முருகன் இல்லை, மாடு இல்லை, உண்டு. முருகன் உண்டு, மயில் உண்டு. வந்த முருகன், வந்த மயில், வந்து நின்றான், வந்து நின்றது. முடிஞ்சு வச்சு எல்லாத்துக்கும் வருது. இறுதிணை பொதுவினை. ஆக இது மட்டும் இல்லாமல் செய்யும் என்னும் வாய்பாடும் 2 திணைக்கும் பொதுவாக வரும் என்று சொல்லுவார்கள் உரையாசிரியர்கள். அது வரும்பொழுது பார்த்துக்கலாம். இருந்தாலும் சான்று அவன் உண்ணும், அது உண்ணும். அவன் உண்ணும், அது உண்ணும். அதாவது இந்த செய்யும் என்னும் வாய்பாடு நிகழ்காலம் காட்டக்கூடிய ஒரு வாய்பாடு. ஆனால் நிகழ்காலம் காட்டக்கூடிய அந்த இடைநிலை இல்லாமல் இருக்கும். பார்க்கறதுக்கு அது எதிர்காலம் காட்டுவதை போல இருக்கும். அப்படி ஒரு சொல்லாட்சி இடைக்காலத்தில் தொல்காப்பியர் காலம் தொட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதனால் செய்யும் என்னும் வாய்பாட்டையும் சொல்வது உண்டு. இந்த 8ஓடு சேர்த்து 9ஆக உரையாசிரியர்கள் சொல்வார்கள். அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ நாம் ஒவ்வொன்றை குறித்தும் விரிவாக சிந்திக்க போகிறோம். இப்போ தன்மை சொன்னோம் இல்லையா, தன்மை ஒருமை, தன்மை பன்மைன்னு சிந்திக்கணும். முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை, அப்புறம் வியங்கோட சிந்திக்கணும். அப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்று மொத்தமாக சிந்திக்கணும். அப்புறம் பெயரெச்சம், வினையெச்சம் குறித்து வரிசையாக சிந்திக்க இருக்கின்றோம். அவை எப்படி இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம். முறையாக ஒவ்வொன்றை குறித்தும் விரிவாக பார்க்க வேண்டிய நிலை அடுத்து நமக்கு அமைகின்றது. முறையே அவற்றை பார்க்கலாம். அடுத்தது தன்மை ஒருமை வினைமுற்று குறித்து சிந்திக்கலாம். கூடு தூரு என்னும் குன்றியலுகரமோடு அல் அன் என் ஏன் ஆகும் ஈற்ற இருதினை முக்கூற்று ஒருமை தன்மை தன்மை ஒருமை வினைமுற்றுக்கள் எவை எவை என்று பார்க்கிற பொழுது ஒரு வினைமுற்று சொல் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே பகுதி இருக்கும், இடைநிலை இருக்கும், விகுதி இருக்கும். பகுதி எல்லாவற்றுக்கும் பொதுவானது. இப்போ வந்தான் அல்லது வந்தேன், அந்த வா என்கிற சொல் பொதுவானது. இடைநிலைகளும் பொதுவானவை. அதில் வித்தியாசமாக இருக்கிறது எதுன்னா வந்தான், வந்தேன், வந்தாய் என்ற 3 சொல்லை எடுத்துக்கிட்டோம்னா வா என்பது பகுதியாக இருக்கிறது. அல்லது உண்டேன், உண்டாய், உண்டான் என்று எடுத்துக்கொண்டால் உன் என்கிற அந்த பகுதியானது பொதுவாக இருக்கிறது. அதை வச்சு வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது. இட்டு இருக்கு பாருங்க, இறந்த கால இடைநிலை, அதை வச்சும் வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எதை வச்சு வேறுபாடு எளிமையாக கண்டுபிடிக்கலான்னு சொன்னால் விகுதியை வைத்துத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். எனவே நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதியை எப்படி அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால், அவற்றை சொல்ல வேண்டும், அவற்றை பற்றி விவரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவற்றின் விகுதிகளை சொன்னால் போதுமானது என்று முடிவெடுத்தார்கள். அந்த காலத்தில் இப்படிப்பட்ட விகுதிகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. என்னென்ன? ஒரு 8 விகுதிகளை இங்கே குறிப்பிடுகிறார். தன்மை ஒருமைக்கு உரிய 8 விகுதிகள் இங்கே சுட்டப்பெறுகின்றன. கு டு து ரு என்கிற குற்றியலுகர சொற்கள், குற்றியலுகர எழுத்துக்கள். அல் அன் என் ஏன் ஆகிய இந்த 4 விகுதிகள், இவை 8ம் தன்மை ஒருமையில் வரும், இருதிணையிலையும் வரும், முக்கூற்றிலையும் வரும். இருதிணை முக்கூறுனா வேற ஒன்றும் கிடையாது. உயர்திணையில் ஆண்பால் பெண்பால், அகிரணையில் ஒன்றன்பால். அதனால் இதுக்கு பெயர் இருதிணை முக்கூற்று ஒருமை தன்மை. 2 திணைகளிலும் இடம்பெறக்கூடிய ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் ஆகிய 3 பால்களிலும் அமையக்கூடிய தன்மை ஒருமை வினைமுற்றுக்கள் இந்த 8ம். இதை 2ஆக பிரிக்கிறார். 8ஐயும் ஒன்றா சொல்லியிருக்கலாம். குழுதுரு அல் அன் என் ஏன் ஆகும் ஈற்றன்னு சொன்னால் தவறாகி விடாது. இன்னும் சொல்லப்போனால் 3 அடி 100 2 அடியிலேயே முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர் வேறு ஏதோ ஒரு குறிக்கோளுடையவர். இதை 2ஆக பிரிக்கிறார். அது குற்றியலுகர வடிவமாக இருக்கும் என்கிற ஒரு செய்தியை சொல்வதற்காக தனியாக பிரித்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அவை இடைநிலைகள் இல்லாமல் காலம் காட்டக்கூடியன. கீழே இருக்கிற 4ம் இடைநிலையோடு விகுதியாக நின்று காலம் காட்டக்கூடியன என்கிற நிலை இருக்கிறது. எனவே 2ஆக பிரித்திருக்கிறார்.
இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். கு, டு, து, ரு ஆகிய அந்த 4 குற்றியலுகர எழுத்துக்களையும் அல், அன், என், ஏன் என்கிற இந்த 4 விகுதிகளையும் பெற்று வரக்கூடிய வினைமுற்றுக்கள் தன்மை ஒருமை வினைமுற்றுக்கள் ஆகும். இதில் கு எப்படி வரும்? நான் உண்கு. நான் உண்குன்னா என்ன அர்த்தம்னா, அல்லது யான் உண்கு. யான் உண்குன்னா யான் உண்பேன். எதிர்காலத்தில் மட்டும் இது வரும். இதெல்லாம் நம்ம பதவியல்ல படிச்சிருக்கிறோம். யான் உண்கு என்று சொன்னால் யான் உண்பேன். என் செய்கோ யான், என் செய்கோ யான் என்று யாப்பரங்கலக்காரிகளை ஒரு மேற்கோள் பாடல் வரும். அந்த இடத்துல என்ன அர்த்தம்? என் செய்கோன்னா யான் என்ன செய்வேனோ என்று அர்த்தம். என் செய்கு கூட்டல் ஓ, ஓங்கிறது வினா வடிவம். அப்போ என் செய்கு நான் என்ன செய்வேன், அந்த வடிவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அடையாளம் தெரிஞ்சுக்கணும். உண்கு என்றால் உண்பேன், செய்கு என்றால் செய்வேன். இன்றைக்கு இவை வழக்கில் இல்லை. இந்த கூடு தூரு இன்றைக்கு வழக்கில் இல்லை. சரி, வழக்கில் இல்லையே, இவற்றை ஏன் நாம் படிக்க வேண்டும்? இன்றைக்கு வழக்கில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஏன் மட்டும்தான் இருக்குது. இந்த 8 வடிவத்தில் ஏன் மட்டும்தான் இருக்குது. நான் வந்தேன், உண்டேன், வருவேன், உண்கின்றேன், ஏன் மட்டும், நல்லேன், ஏன் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் அன்னும் சிறுபான்மை சொல்கிறோம். நான் உண்டானன் சொல்கிறோம். சரி, ஏன் பெரும்பான்மை இருக்குது. இப்போ இல்லாத வடிவத்தை ஏன் நாம் படிக்கணும், விட்டுட்டா என்ன என்று கேட்டால், நாம் பழைய இலக்கண இலக்கியங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். இவையெல்லாம் சிற்றிலக்கியங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வடிவங்கள், காப்பியங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வடிவங்கள், சங்க இலக்கியங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வடிவங்கள். அவற்றுக்கு நாம் பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இலக்கணத்தை தெரிந்து கொண்டால் அல்லாமல் அவற்றுக்குரிய பொருளை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. எனவே மிக அவசியமாக இவற்றை படிப்பது நமக்கு தேவைப்படுகிறது. ஆகையினால கு என்பது யான் உண்கு என்றால் உண்பேன். கு எதிர்காலத்தில் வருகிறது. யான் உண்டு, உண்டுனா முன்ன சொன்ன உண்டு கிடையாது, நான் உண்டு இருக்கிறன்ற அர்த்தம் கிடையாது. யான் உண்டுனா உண்டேன், இறந்த காலத்தில் மட்டும் வருது. யான் உண்டு இறந்த காலத்தில் மட்டும் வருது. யான் வந்து ஏதோ மலையாள சொல்ல மாதிரி இருக்கிறதா நினைக்க வேண்டாம். ஒருவேளை இருக்கலாம், தொடக்க நிலையில் அப்படி இருந்து தமிழ் தெளிவு பெற வந்திருக்கலாம். யான் வந்து, யான் வந்தேன், இந்துக்கு பக்கத்தில் வந்து இத்து வருது இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த உச்சரிப்பை நம்ம மனசில் வச்சுக்குவோம். இந்துக்கு பக்கத்தில் வருகிற பொழுது யான் வந்தேன் இறந்த காலத்தில் வரும். அதே நேரத்தில் யான் வருது என்று சொன்னால் நான் வருவேன் என்று அர்த்தம். தூ 2 இடத்துலையும் வரும், இறந்த காலத்துக்கும் வரும், எதிர்காலத்துக்கும் வரும். இந்து என்கிற அந்த நகர ஒற்றை அடித்து வருகிற பொழுது இறந்த காலத்தை குறிப்பதாகவும், ரூ என்பதை அடுத்து வருகிற பொழுது எதிர்காலத்தை உணர்த்துவதாகவும். யான் வந்து வந்தேன், யான் வருது யான் வருவேன். அந்த மாதிரி ரூ என்கிறது. யான் சென்று அந்த ஒற்றெழுத்துக்கு பக்கத்தில் வருகிற பொழுது, மெல்லினத்துக்கு பக்கத்தில் வருகிற பொழுது யான் சென்றேன். யான் சேரு, யான் சேருன்னா யான் செல்வேன். அது என்ன யான் சேரு என்று கேட்டால், நான் சேர்வேன் என்று சொல்லக்கூடாதான்னு நினைக்கக்கூடாது. அதில் செல்லுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர். அதில் செல் என்பது முதல் நிலை தொழில் பெயர், பகுதி மட்டும் இருக்குது. அது சேல் என்று வடிவம் மாறும். செல் சேல், முதல் நிலை நீளுதல், முதல் நிலை திரிதல், முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் சேல். செல்லுதல் தான் செல், அது சேல் ஆட்சி. சேல் கூட்டல் தூ சேர்த்து எழுதுனா சேரு என்று வரும். சேரு, செல்வேன் அர்த்தம். அப்போ யான் சென்றுன்னா இறந்த காலம், நான் சென்றேன். யான் சேருன்னா யான் செல்வேன். செல்லுதல் வேறு, சென்று சேர்தல் வேறு. இடையின இரு போடுறது கிடையாது, வல்லினர்வு போடுறோம், சேரு. இப்போ இவையெல்லாம் தனித்து கட்டாயமாக இடைநிலை வர வேண்டும் என்கிற அவசியம், இடையினுடைய துணை இல்லாமல் தாமாகவே காலம் காட்டக்கூடியன இந்த 4ம். இவை குற்றியலுகர வடிவங்கள். இப்போ உண்கு, உண்டு, இதெல்லாம் நம்ம இப்போ வந்து சென்று இவையெல்லாம் மென்தொடர் குற்றியலுகரம் என்றும், வருது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் என்றும், சேரு நெடில்தொடர் குற்றியலுகரம் என்றும் நம்மால் உணர முடிகின்றது. அப்புறம் அல், அன், என், ஏன் இந்த 4ம் எப்படி வருதுன்னு கேட்டால், அன்னை பார்ப்போம். யான் உண்டானன்,
யான் உண்கின்றனன், யான் உண்பன். ஒரு காலத்தில் அண் வடிவம் படற்கையில் மட்டும்தான் இருந்தது. இந்த அண்ணு படற்கைக்கு வந்தது பிற்காலத்திலே தன்மைக்கு வர ஆரம்பித்தது. தொல்காப்பியர் காலத்திலே இல்லை, உரையாசிரியர் காலத்தில் வந்துவிட்டது. இளம்பொருணன் முதலானவர்கள் பதிவு செய்தார்கள். அதை இவர் நூற்பாவாக ஆக்கிவிட்டார். அண் என்பது படற்கைக்கு உரியது தொல்காப்பியரை பொறுத்தவரையில். ஆனால் பிற்காலத்தில் அண் படற்கையிலையும் இருக்கும், தன்மையிலையும் இருக்கும். நம்ம சூழ்நிலை கருதி புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒன்றத்தில் நம்ம அடைக்கணும். அண் வந்தனன், வருகின்றனன், வருவன், நல்லன், குறிப்பு வினைமுற்று. அதே மாதிரி என் வந்தனின், வருகின்றனன், வருவன், நல்லன். வந்தேன், வருகின்றேன், வருவேன், நல்லேன் சொல்லவே வேண்டியதில்லை. ஏன் தான் இன்றைக்கி வழக்கில் இருக்குது. இது மூன்றும் சரி. இது பாருங்கள், அல்லுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது மூணு காலத்துக்கும் வரும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தும் மூன்றுத்துக்கும் வரக்கூடியது இந்த மூன்றும். ஆனால் அல் என்பது எதிர்காலத்தில் மட்டும்தான் வரும். யான் வருவல், வருவல்னா வருவேன்னு அர்த்தம். யான் உண்பல், நான் சாப்பிடுவேன்னு அர்த்தம். யான் எழுதுவல், யான் சொல்லுவல், யான் செய்வல் என்று எதிர்காலத்தில் மட்டுமே வரக்கூடிய வடிவம் இது. இது குறிப்பு வினைமுற்றுக்கும் வராது. இந்த மூணு தான் குறிப்பு வினைமுற்றுக்கு வருகின்றன. இவை மூன்று காலத்தையும் உணர்த்துகின்றன, பின்னால் இருக்கிற மூணும். இப்படி இவற்றுக்குள்ளே செய்திகள் நிறைய பொதிந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். இதில் அல் என்பது எதிர்காலத்தில் மட்டும். உண்பல், வருவல், இப்பு அல்லது யு என்பதை நாடி அவற்றோடு பொருந்த வரக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறோம். இந்த அன், என் எல்லா விதமான இடைநிலைகளோடும் வரக்கூடிய இயல்பு படைத்தன என்று தெரிந்து கொள்கிறோம். இதில் ஏன் என்பது சில நேரத்தில் உண்ணேன் எதிர்மறையிலையும் வரும். யான் நல்லேன் குறிப்பு வினைமுற்று. யான் உண்ணேன், நான் உண்ண மாட்டேன்னு சொல்லும்போது உன் ஆ ஏன், உன் பகுதி ஆ எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது, ஜீரோ மார்பிம் என்று சொல்லுவார்கள் மொழியியலாளர்கள். உன் ஆ ஏன், உண்ணேன் எதிர்மறை இடைநிலை ஆகாரம் புணர்ந்து கெட்டது என்று சொல்வார்கள். தன்மை ஒருமை வினைமுற்று. இப்போ இந்த வடிவங்கள் எல்லாம் உயர்தனைக்கும் உரிமை உடையன, அகிரணைக்கும் உரிமை உடையன. ஒரு ஆணும் தான் உண்டேன், உண்கின்றேன், உண்பேன் என்று சொல்லலாம். ஒரு பெண்ணும் நான் உண்டேன், உண்கின்றேன், உண்பேன் என்று சொல்லலாம். ஒரு கதையில் வரக்கூடிய நரியும் யான் உண்டேன், உண்கின்றேன், உண்பேன் என்று சொல்லலாம். ஆக அந்த உரிமை. ஒரு மரம் கூட சொல்லலாம். ஒரு மரங்கொத்தி பறவை பார்த்துட்டு நான் வளர்ந்தேன், வளர்கின்றேன், வளர்வேன் என்று சொல்லலாம். கதைக்கு எப்படி வேணாலும் வரல. பஞ்சதந்திர கதைகள் எல்லாம் வருகிற பொழுது அவர்கள் பேசியாக வேண்டும். அதற்கேற்ற மாதிரி அவை எந்த வடிவத்தில் அவற்றுடைய தொடர்களை அமைப்பது, எழுவாய் பயன்களை அமைப்பது, வினைமுற்றை அமைப்பது, அகிரணைகள் பேச ஆரம்பித்து விட்டன நம்முடைய கதைகளிலே. அவற்றை அமைத்தாக வேண்டும். எனவே தான் தன்மையிலையும் அகிரணை பங்கு பெறுவதாயிற்று. ஆக தன்மை ஒருமை வினைமுற்றாக இவை அமைகின்றன. அடுத்தது தன்மை, அதாவது இன்னும் எதிர்மறை சொல்லணும்னா உண்டிலன், உண்ணலன், அல் என்கிற இடைநிலையை பற்றி இவை எதிர்மறையிட வர்றது உண்டு. உண்டிலன், உண்டு, இட்டு, இல்லு, அன்னு. உண்டிலன், இட்டு இறந்த காலங்களே, அன்னு இருக்கு பாருங்க, சாப்பிடலன்றது அல் எதிர்மறை குறிக்குது. உண்ணலன், அல் அங்கே இடம் பெறுகிறது. உண்ணல்லன், அல் நடுவில் வருது பாருங்க, அந்த அல்ல சொல்கிறேன் நான். உண்ணலன் எதிர்மறை இடங்களை பற்றி இப்படி எதிர்மறை வடிவத்தில் வருவதும் உண்டு. இன்னும் சிந்திக்கலாம். இன்னும் விரிவாக சிந்திக்க போய்கிட்டே இருக்கும். நிறைய செய்திகள் இருக்கின்றன. அடுத்தது தன்மை பன்மை வினைமுற்று. அது என்ன சொல்லுது பார்க்கலாம். 332. அம் ஆம் என்பன முன்னிலையாரையும், எம் ஏம் ஓம் இவை படற்கையாரையும், ஊர் கடதர இருபாலாரையும், தன்னொடு படுக்கும் தன்மை பன்மை. இங்கேயும் ஒரு 5, ஒரு 4, 9 விகுதிகள் பற்றி பேசுகின்றார். 9 விகுதி வடிவங்களை பற்றி பேசுகிறார். இது தன்மை பன்மை. பொதுவாக தன்மை என்பது யாரை குறிக்கும்? பேசுவோனை குறிக்கும். தன்மை பன்மை என்பது யாரை குறிக்கும்? பேசுவோன் ஒருத்தன் தான். அங்கே எங்கே தன்மை பன்மைக்கே வேலை கிடையாது. ஆனால் தன்மை பன்மை நாம் எல்லாம் இப்போது நன்னூல் படிக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய உங்களையும் என்னோடு இணைத்து கொண்டு
தன்மையும் முன்னிலையும் கலந்து நாம் எல்லாம் நன்னூலை சிந்திக்கின்றோம், இந்த வினாடி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகிற பொழுது உங்களை நான் எனக்குள்ள தன்மை பன்மையாக சேர்த்து கொண்டேன். நாம் படிக்கின்றனம், நாம் சிந்திக்கின்றனம் என்று சிந்திக்கின்றாம் ஆம் உங்களையும் நான் சேர்த்துக்கிட்டேன். படற்கையார் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களையும் நாமெல்லாம் தமிழ் பயிலக்கூடிய நாமெல்லாம் என்று சொல்லி அவர்களை சேர்ப்பதும் உண்டு. தன்மையும் முன்னிலை படற்கை என்கிற நிலையில், அல்லது நாங்கள் எல்லாம் உங்களை விட்டுட்டு படற்கை எனக்கு எதிரில் இருக்கக்கூடிய முன்னிலையாகிய உங்களை விட்டுட்டு நான் படற்கையாரை சேர்த்துக்கிறேன். நாங்கள் எல்லாம் இன்னும் நன்னூலை முடித்துவிட்டு உங்களுக்கு தொல்காப்பியம் குறித்து எடுத்துரைக்க இருக்கின்றோம். அப்படி சொல்லுகிற பொழுது நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். அப்போ என்னாச்சு? நாங்கள் இருக்கின்றோம். அப்போ நீங்கள் எங்கள் கணக்கில் வரல. படற்கையாரை சேர்க்கிறது. நாம் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் வருகிறீர்கள், நாங்கள் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் வரவில்லை. முன்னிலையாரை உளப்படுத்துவது, படற்கையாரை உளப்படுத்துவது, அந்த ஒவ்வொரு கடதரை இருக்குது பாருங்கள், அது எல்லாரையும் உளப்படுத்துவது. தன்மை முன்னிலை படற்கை, அதாவது முன்னிலை படற்கை இருவரையும் ஒரு சேர, இருபாலார்னா ஆண்பால் பெண்பால்னு கணக்கு வைக்கக்கூடாது. இங்கே பால்னா பகுதி. முன்னிலை படற்கை ஆகிய இருதிறத்தாரையும் தன்னோடு சேர்க்க வல்லது தன்மை பன்மை என்று இங்கே அர்த்தம். ஆக ஆம் தன்மை என்பது ஒன்று தான். அது முன்னிலையாரையோ படற்கையாரையோ அல்லது முன்னிலையார் படற்கையார் ஆகிய இருவரையுமோ தன்னோடு சேர்த்து சொல்லக்கூடிய நிலையிலே அது தன்மை பன்மை என்கிற வடிவத்தை பெறுகின்றது. அதனால் இங்கே நாம் அதனுடைய பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். சேர்க்கப்படுபவன் முன்னிலை இடத்தானாகவும் இருக்கலாம், படற்கை இடத்தானாகவும் இருக்கலாம். அதனாலேயே இவ்வாறு கூறினார். இவற்றை உளப்பாட்டு தன்மை பன்மை வினைமுற்று என்று கூறுவர் என்று உரையாசிரியர் சுட்டுகின்றார். யாம் நாம் என தம்மையே உயர்வாக கூறக்கூடிய தன்மை உண்டு, அது உயர்வு பன்மை, அது தனி. அது இல்லாமல் நாம் இங்கே உள்ளடக்குதலை பற்றி பேசுகின்றோம். தன்மை பன்மை என்பது அந்த வினைமுற்று இருக்கிறதே, அது உயர்தனை பலர்பாலுக்கும் வரும், அகிரனை பலவின்பாலுக்கும் வரும். இப்போ ஒரு மனிதன் எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து பேசுகிறான்னு சொன்னால் உயர்தனை தன்மை பன்மையாக இருக்கிறது. ஒரு குதிரை மற்ற குதிரைகளை பார்த்து பேசுவதாக, ஒரு சிங்கம் மற்ற சிங்கங்களை பார்த்து பேசுவதாக ஒரு கதையில் வருது. ஒரு கழுகு மற்ற பறவைகளை பார்த்து பேசுவதாக கதை வருதுன்னு வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் அகிரணைக்கு உரியதாக இது அமைகின்றது. ஆக தன்மை பன்மை உயர்தனைக்கும் உரிமை உடையது, அகிரணைக்கும் உரிமை உடையது. இதில் ஆம் என்பன முன்னிலையாரை உளப்படுத்துகின்றன. எப்படி? யாம் அல்லது யானும் நீயும், யானும் நீங்களும், உண்டனம் உண்கின்றனம், உண்பம் 3 காலத்துக்கும் வருது. உண்டாம் உண்கின்றாம் உண்பாம். யாரு? யானும் நீங்களும், யானும் நீயும். ஒருத்தனும் இருக்கலாம், எதில் பல பேரும் இருக்கலாம். ஒன்றும் சேர்த்தாலும் சரி, ஒன்றும் கூட எத்தனை சேர்த்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட நிலையில் போனால் பன்மையாகி விடுகிறது. ஆகையினால யானும் நீயும் அல்லது யானும் நீங்களும் என்று அவற்றினுடைய வடிவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி யானும் நீயும், யானும் நீங்களும் நல்லம், யானும் நீங்களும் நல்லாம், நாம் நல்லவர்கள்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. முன்னிலையாரை உளப்படுத்துகின்றன இவை இரண்டும். எம் ஏம் ஓம் இவை படற்கையாரை உளப்படுத்துகின்றன. யானும் அவனும், யானும் அவர்களும், உண்டனம் உண்டனிம், உண்கின்றனம் உண்பெம், உண்டேம் உண்கின்றேம் உண்பேம், உண்டோம் உண்கின்றோம் உண்போம். ஓம் தான் இன்றைக்கி வழக்கில் இருக்கிறது. இப்படி இவை படற்கையாரை உளப்படுத்துகின்றன. அப்போ அது மாதிரி யானும் அவனும், யானும் அவர்களும், நல்லெம் நல்லேம் நல்லோம், குறிப்பு வினைமுற்றுக்கும் அவை வழங்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். அப்புறம் உங்கூர் கடதரை, உங்கூர் கடதரைன்னா முன்ன படித்த பாருங்க, கூடு தூரு, அங்கே இக்கும் கூட ஊ சேர்ந்தது, இங்கே சேர்ந்துருக்கிறது. அப்போ சேர்ந்து இக்கு இட்டு இத்து இட்டுன்னு சொன்னால் கும் டும் தும் ரும் ஆகிய இந்த 4 வடிவங்களும் கும் டும் தும் ரும் என்பன முன்பு சொன்னவாறு போலவே அமையும். என்ன படித்தோம்? உண்கும், யான் உண்கும், இல்லை யானும் நீயும் அவனும் உண்கும். யான் உண்கும் கிடையாது, யாம் உண்கும் வரணும், பன்மையில் தானே வரணும். யானும் நீயும் அவனும் உண்கும். இது
தன்மை முன்னிலையும் சேர்த்து வரலாம், தன்மை படற்கையும் குறிக்கலாம், தன்மை முன்னிலை படற்கை மூணையும் சேர்த்தும் குறிக்கலாம். உண்கும்னா உண்போம்னு அர்த்தம். யானும் நீயும் உண்கும், யானும் அவனும் உண்கும், யானும் நீயும் அவனும் உண்கும், எப்படி வேணாலும் சொல்லலாம். இங்கே யானும் நீயும் அவனும் எல்லாவற்றையும் குறிக்கும்னு இவர் சொன்னதுனால 3 இடத்தையும் ஒரு சேர பொருந்தக்கூடிய வடிவமாக இருக்கிறது. அதாவது முன்னிலை படற்கை ஆகிய இருதிறத்தாரையும் உள்ளடக்கக்கூடிய உளப்பாட்டு தன்மை பன்மையாக விளங்குகின்றன இந்த 4 விகுதிகளும். கும் இது எதிர்காலத்தில் மட்டும் வருகிறது. யாம் உண்கும், யானும் நீயும் அவனும் உண்கும். அது மாதிரி உண்டும், யானும் நீயும் அவனும் உண்டும்னா உண்டோம்னு அர்த்தம். அது இறந்த காலத்தை மட்டும் குறிக்கிறது. தூ என்பதை பார்க்கிற பொழுது யானும் நீயும் அவனும் வருதும் வந்தும் 2 வடிவம் இருக்குது. வந்தும்னா இறந்த கால வடிவம், வந்தோம்னு அர்த்தம். வருதோம்னா இனிமேல் வரப்போகிறோம், வருவோம்னு அர்த்தம். 2 காலத்துக்கும் வரும் அந்த தும் என்பது. ரும் என்பதும் அப்படிதான். யானும் நீயும் அவனும் சென்றும் என்றால் சென்றோம்னு அர்த்தம், சேரும் என்று சொன்னால் செல்வோம்னு அர்த்தம். இறந்த காலம் நிகழ்காலம் 2க்கும் வரும், மறக்கூடாது. கும் என்பது எதிர்காலத்தில் மட்டும் வரும், டும் என்பது இறந்த காலத்தில் மட்டும் வரும். தும் ரும் என்பன இறந்த காலம் எதிர்காலம் ஆகிய 2ற்கும் ஒரு சேர வரக்கூடிய இயல்பு படைத்தன. இதுதான் இலக்கணம். சிறுபான்மை ஒரு சில இடங்களில் மயங்கி வருதலும் உண்டு, மிகச் சிறுபான்மை. அதனால் இதுதான் பெரும்பான்மை விதி. தொல்காப்பியரும் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும்போது இந்த முன்னிலை யார் படற்கை யாருன்னு தனித்தனியாக சொல்லலை, அவர் மொத்தமாக சொல்கிறார். அம் ஆம் எம் எம் கும் டும் தும் ரும் என்று 8ஐயும் அவரும் சொல்லியிருக்காரு. ஆனால் ஓம் சொல்லலை. அவர் சொன்ன நிலை வேறு, இவர் வகைத்தொகைப்படுத்திக்கிட்டார். பின்னால் வந்த தொல்காப்பிய உரையாசிரியர் சொன்னதை உள்வாங்கி கொண்டு முன்னிலையார் படற்கையார் இருபாலார் என்று உளப்படுத்தக்கூடிய பாங்கினை இவர் வகைப்படுத்தி எடுத்துரைக்கக்கூடிய பாங்கினை காண்கின்றோம். அடுத்த நிலையில் தன்மை ஒருமையாட்சி, தன்மை பன்மையாட்சி, இவற்றில் ஒரு சிறப்பு விதி. வினையுடனும் முடியும் தன்மை வினைமுற்றுக்கள். தன்மை வினைமுற்று எதை கொண்டு முடியும்னு கேட்டால், தன்மை வினைமுற்று எந்த வினைமுற்றாக இருந்தாலும் சரி அது பெயரை கொண்டு தான் முடியும். முன்பே பார்த்தோம் கடந்த வகுப்புலேயே. வந்தான் என்றால் என்ன முடிவாக இருக்கணும்? முருகன் அல்லது அவன், ஒரு பெயரை கொண்டு தான் முடியும். வந்தேன் நான் என்று ஒரு பெயரை கொண்டு தான் முடிஞ்சாகணும், வேறு வழி கிடையாது. வந்தாய் நீ ஒரு பெயரை கொண்டு தான் முடிஞ்சாகணும், வேறு வழி கிடையாது. ஆக எல்லா வினைமுற்றுக்களும் பெயரை கொண்டு முடியும் இயல்புடையன. ஆனால் ஒன்றே ஒன்று வித்தியாசமாக செய்கு என்னும் வடிவத்தில் இருக்கக்கூடியது பெயரை கொண்டு மட்டுமல்லாமல் வினையை கொண்டும் முடியும் இயல்புடையது என்று தொல்காப்பியர் சொன்னார். அந்த கருத்தை செய்கு என்கிற வடிவத்தில் வரக்கூடியது விளக்கம் தருகிற பொழுது இளம்பூரணர் என்ன பண்ணார்? அவர் மட்டும், மற்ற உரையாசிரியர் சொல்ல, அவர் மட்டும் என்ன பண்ணார்? செய்கும் என்பதும் இவ்வாறே வரும்னு எழுதிட்டார். பெரும்பாலும் இளம்பூரணர் உரையை அடியொற்றி பவனந்தியார் நன்னூல் யாத்த காரணத்தினாலே அவருடைய கருத்தை வழிமொழிவதாக இங்கே என்ன சொல்றாரு? செய்கென் ஒருமையும் செய்கும் என் பன்மையும் வினையொடு முடியனும் விளம்பிய முற்றே. விளம்பிய எழுத்துப்படை ஆயிடுது, விளிம்பிய கிடையாது, விளம்பிய முற்றே. முன்பு சொன்ன முற்றுத்தன்மையிலிருந்து மாறாது. செய்கு என்றால் முன்பே பார்த்தோம். யான் உண்கு என்றால் யான் உண்பேன். உண்கு யான்னா உண்பேன் யான். வினைமுற்று எதை கொண்டு முடியும்? பெயரை கொண்டு தான் முடியும். உண்கும் யாம், சாப்பிடுவோம் நாம். இனிமே எதிர்காலம். ஆக ஒருமையாக இருந்தாலும் சரி பன்மையாக இருந்தாலும் சரி பெயரை கொண்டு தான் முடியும். அப்படி இல்லாமல் வினையோடு முடியணும், அந்த வார்த்தையை பாருங்கள், இறந்தது அழிய எச்ச உண்மையாக இருக்கிறது. ஒருவேளை வினையோடு, மற்றவையெல்லாம் வினையோடு முடியாது, இவை மட்டும் வினையோடு முடிந்தாலும் விளம்பிய முற்றிய முற்றுத்தன்மையிலிருந்து இவை மாறுவது கிடையாது, எச்சத்தன்மை பெறாதுன்னு அர்த்தம். அப்போ இது எப்படி வரும்? உண்கு யான் என்று வருவது மட்டுமல்லாமல் உண்கு வந்தேன் என்றும் வரலாம். உண்கு வந்தேன்னா மற்ற சொற்கள் வந்து உண்டேன் வந்தேன் என்று வந்தால் உண்டு வந்தேன்னு அர்த்தமாயிடும். உண்டான் வந்தான் என்று சொன்னால் உண்டு வந்தான் ஆயிடும். முற்று இன்னொரு முற்றை கொண்டு முடிகிற பொழுது, ஒரு வினைமுற்று இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிகிற பொழுது எச்ச வடிவ பொருளை தரும், எச்ச பொருளை தரும். வடிவத்தால் முற்றாக தென்பட்டாலும் எச்ச பொருளை தந்தால்தான் அது பொருள் சரியாக வரும். முருகன் வந்தான் உண்டான்னா முருகன் வந்து உண்டான் அர்த்தம், முருகன் உண்டான் சென்றான்னா முருகன் உண்டு சென்றான் அர்த்தம். அப்போ ஒரு முற்று இன்னொரு முற்றை கொண்டு முடிக்கிற பொழுது எச்ச வடிவம் பெறும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? எச்ச வடிவம் பெறாது, இது முற்று வடிவிலேயே இருக்கும்னு சொல்கிறாங்க. முருகன்
உண்கு வந்தான் என்று சொன்னால் உண்ண வந்தான் என்றோ உண்டு வந்தான் என்றோ, ஏன்னா உண்டு வந்தான் இறந்த காலம் கிடையாது, உண்ண வந்தான் என்று சொல்வதும் சரியாக வராது. உண்பானாக வந்தான் என்று தான் அமைத்து கொள்ள வேண்டும். உண்பானாக வந்தான், அதனுடைய வடிவம் மாறாதான். வினையொடு முடியினும் விளம்பிய முற்றே யாம் உண்கும் வந்தோம், நாங்கள் எல்லாம் உண்பவர்களாக வந்தோம். வடிவம் மாறாதுன்ட்டாங்க, எச்ச வடிவம் பெறாது. ஆனால் உரையாசிரியர் சிலர் எச்ச வடிவம் பெறும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இவற்றுள் உண்கு உண்கும் என்பன வினைமுற்றுக்கலாம். அவை வந்தேன் வந்தேன் என்னும் வினைமுற்றுக்களை கொண்டு முடிவதால் அவற்றை உண்டு என வினை எச்சமாக கொண்டு முற்றெச்சம் எனல் வேண்டும் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் வர்றது கிடையாது. ஏன்னா விளம்பிய முற்றேன்னு தெளிவாக சொல்லிட்டார். அவர் எச்ச வடிவம் பெறாது. பெறும்னா அவர் மாற்றி எழுதிருக்கலாமே, முற்றெச்சத்தை கொண்டு போய் இதை வச்சிருக்கலாமே. இவை விதிவிலக்காக வருவன. நல்ல காலம் இன்னைக்கு இந்த மாதிரி வழக்கே கிடையாது. அதனால் நமக்கு சிக்கல் இல்லை. இது வருமா வராதா, வந்தால் எச்சம் ஆகுமா முற்று ஆகுமா, பெயரை கொண்டு முடியுமா வினையை கொண்டு முடியுமானா இந்த வடிவமே இப்போது இல்லை. செய்கு வடிவமும் இல்லை, செய்கும் என்னும் வடிவமும் இல்லை. ஆனால் சங்க இலக்கியங்களில் இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த நூற்பாவை வைத்துத்தான் நாம் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் நாம் தெளிவாக இருப்பது நல்லது. ஆக இப்படி தன்மை ஒருமை வினைமுற்றுக்களும் தன்மை பன்மை வினைமுற்றுக்களும் அமையக்கூடிய பாங்கினை அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அளவிலே இன்றைய வகுப்பு நிறைவடைகின்றது. இதுவரை சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம.